காய்ஸ் இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மனோட ரஃப் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டேன். சும்மா ரஃப் ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, திரௌபதி அம்மனை அப்படியே நம்ம பென்சில் ட்ராயிங்கில் எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். அதுக்காக நான் வந்து கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், பென்சில்ஸ் கலர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம திரௌபதி அம்மனோட ஃபேஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபேஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங்காக நான் வந்து 2 கலர் வந்து கன்ஃபார்மாக எடுக்க போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் எடுக்க போகிறேன். ஏன்னா திரௌபதி அம்மனோட ஃபேஸ்க்கு மேட்ச் ஆன இதுவும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் எடுக்க போகிறேன். இந்த 2 பென்சிலு. ஸோ நான் இதை காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது 2 யூஸ் பண்ண போகிறேன் நான் இதுக்கு. அதுக்கப்புறமா திரௌபதி அம்மனுக்கு லாஸ்ட் டச்சப்புக்கு இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இந்த மாரிகோல்டு வந்து பார்த்திங்கன்னா மேரிகோல்டு யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா தேவையான ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட். ஓகேவா? இந்த ஒயிட்டும் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ச் இந்த ஆரஞ்சை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஷார்ப் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து போன ஒரு கமிஷன் பெயிண்டிங் ஆக்சுவலாக வந்துச்சு கைஸ். நான் ஆக்சுவலாக கமிஷன் பெயிண்டிங்கும் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அப்படியே கேட்டிங் கூட நான் பண்ணி தருவேன். ஸோ அப்படி மாதிரி ஒரு பெயிண்டிங்லேயே எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த பெயிண்டிங் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீவ் எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இது வந்து பிளேடை வச்சு எடுப்பாங்க. நானும் அதே மாதிரி பிளேடை வச்சு நான் எடுக்கிறேன். ஸோ காய்ஸ் நான் ஷீவ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து இந்த ஃபேஸில் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ப்ரௌன், ஆக்சுவலாக இந்த ப்ரௌன் வந்து ஓவிச் ப்ரௌன் சொல்லிட்டு எடியோ ப்ரௌன். ஸோ இந்த ப்ரௌன் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ப்ரௌனை அப்படியே ஸோ ஆரம்பிக்கிற முன்னாடி ஆக்சுவலாக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, லைட்டாக இந்த பென்சில் ரஃப் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரௌன் வந்து ரொம்ப லைட்டுக்காகனா நான் வந்து இந்த ஓரத்தில் இப்போ வந்து உப்புக்காக நான் லைக் இங்கே ஒன்று லைக் இந்த மோல்டிங் இடம், இந்த இடம், அப்புறமா இந்த இடம்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்காக. அண்ட் இப்போ நம்ம எடுக்க போகிற ப்ரௌன் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அந்த ப்ரௌனுக்குன்னா நம்ம ஸ்கின் டோனுக்கு வரணும் அப்படி சொல்லிட்டு ரா யும்பர் சொல்லிட்டு இந்த ப்ரௌன் வந்து இங்கே இருக்கிற பார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இப்போ இருக்கிறது டார்க் வந்து எடுக்க போகிறோம். இருக்கிற டார்க் பார்த்திங்கன்னா பண்டபர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன். என்னென்னா எல்லோவாக வந்து பார்த்திங்கன்னு சொல்லுவீங்க. ஆமாங்க, எல்லோ கொஞ்சோண்டு வரும். அதுக்கப்புறமா டார்க்காக ஸ்கின் கேருக்கு போகலாம். ஸ்கின் கேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. ஸ்கின் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் எல்லோ சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கின் கலர் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பு திரும்பி உடஞ்சிருச்சு காய்ஸ். இந்த பெயிண்டிங்கில் முக்கால்வாசி திரும்ப டிப்பு உடஞ்சிடும். ஆனால் பிளேடு வந்து அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க. இல்லை ஷார்ப்னர், ஆக்சுவலாக ஷார்ப்னர் வந்து கொடுக்கல காய்ஸ். அது ஒன்றுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஷார்ப்னர் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா மோல்டு பண்ணிக்கலாம். திரௌபதி அம்மனோட ஃபேஸ் லைக் வி ட்ரா. ஸோ அதுக்காக இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது இருக்குது பார்த்தீங்கன்னா கைஸ், இதை மோல்டு சொல்லுவாங்க. இதை வந்து கொஞ்சோண்டு மோல்டு பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த பெயிண்டிங்கை நான் கொஞ்சம் இந்த பென்சில் ட்ராயிங் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே எடுத்து பண்ணுறேன். இந்த பெயிண்டிங் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. ஸோ அதுக்காக நான் கொஞ்சோண்டு டைம் எடுக்க பண்ணேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இல்லை எதுவுமே மிஸ்டேக் இருக்கவே கூடாது சொல்லிட்டு, எதுவுமே மிஸ்டேக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறேன். நீங்களும் கைஸ் பொறுமையாகவும் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த டார்க் எட்ஜஸ் இங்கெல்லாம் திரௌபதி அம்மனை வரையும். ஷேடோக்காக என்ன பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஒயிட். ஓகேவா? இந்த ஒயிட் என்னென்னா பாருங்கள், இந்த ஒயிட் இருக்கிற ஒயிட் ஆக்சுவலாக ஒயிட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு ஆக்சுவலாக எல்லாம் நல்லா தர்றாங்க பார்த்தீங்கன்னா, இதை நல்லா மோல்டு பண்ண தர்றாங்க. ஸோ இதை நம்ம நல்லா மோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். அப்போனா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னு இந்த ஷேடோ தண்ட இடம்லாம் மிக்ஸ் ஆகி ஸோ இங்கேயும் நல்லா வந்து தந்துக்கலாம். ஸோ ஒயிட்டு தர்றதுனால இங்கே இது ஒரு நல்ல விஷயம் வந்து. திரும்பி நான் அந்த ஸ்கின் கலர் திரும்பி எடுத்துக்கிறேன் கைஸ். ஸோ லைக் இந்த ஏரியா எல்லாமே கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கவர் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த இடம் இப்போ திரௌபதி அம்மனோட ஃபேஸ் இப்போ உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு ஹைலைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தரலாம். ஸோ ஃபேஸ் வந்து கொஞ்சம் மீன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகலை, கொஞ்சோண்டு இருக்குது பாக்கி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெண்டுக்கோங்க. ஸோ திரௌபதி அம்மன் வந்து ஐஸ். ஓகேவா? இவங்களுக்கு இப்போ வந்து லிப்ஸ் கலர் தர்றதுக்காக 2 கலர் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லைட் ஃப்ரெஷ் ஒயிட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் ரெட் சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ இதில் வந்து 2 டார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து லைட்டு, ஒன்று டார்க். ஸோ இந்த லைட் டார்க்கானது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த லிப்ஸ் பக்கம் வந்து கொஞ்சோண்டு அழிச்சிக்கலாம். ஏன்னா இது லைட் கலர்ஸ்னால.
ஆக்சுவலாக நீங்கள் பெயிண்டிங்கில் என்ன பண்ணுறீங்க, முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் கலர் பண்ணுறீங்க அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளீஸ் வந்து ரொம்ப டார்க்காக வந்து பண்ணிடாதீங்க, ஓகேவா? டார்க் பண்ணுறதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்கே வந்து ஸ்பாயில் ஆகிருக்கும். சின், அதுக்கப்புறமா நோஸில் கொஞ்சம் டீட்டெயில், அதுக்கப்புறம் சின் இங்கே கொஞ்சம் டீட்டெயில், அண்ட் இங்கே ஒரு பொட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பொட்டு, அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறது பிளாக் ஆக்சுவலாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பிளாக் எடுத்துக்கலாம். பிளாக்கை வந்து பொறுமையாக, ஆக்சுவலி நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா போதும். லைக் திரௌபதி அம்மனோட ஐஸ்க்கு போயிடலாம். ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஒயிட் வந்து கேரி அவுட் பண்ணும். ஸோ நான் கொஞ்சோண்டு ஒயிட்டு மட்டும் விட்டுறேன். ஓகே, எப்படி கைஸ், ஓகேவா? ஐ ஹோப் நீங்கள் வந்து நோட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸும் கம்ப்ளீட்டட். லைக் நம்ம வந்து இது பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா இது ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் திரௌபதி அம்மாவோட ஃபேஸ் பார்ட் மட்டும்தான் அதில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மிச்செல்லாம் பார்ட்டை வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா இருங்க, அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.